புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு திமுக தலைவர் வரும்பொழுது சேரக்கூடிய கூட்டத்தை விட விஜய் வரும்பொழுது அளவுக்கு அதிகமான கூட்டம் வருது, அது ஓட்டாவும் மாறும் சொல்லியிருக்கிறார். இது யாருக்கான பின்னடைவு? திமுகக்கான பின்னடைவா மாறுமா அந்த ஓட்டுகள்? அதிமுகக்கான பின்னடைவா மாறுமா? ஜனநாயக நாட்டிலே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களிடத்திலே அவர்கள் ஆதரவை கேட்கலாம். ஆனால் இதுவரை 75 ஆண்டுகள் திமுக, 52 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 100 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி, சுதந்திரம் பெற்ற கெடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்று பல்வேறு தியாக வரலாறுகளோடு இந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் தந்தது, மடிக்கணினி தந்தது, ஆலயங்கள் தோறும் அன்னதான திட்டம் தந்தது, பெண்கள் காவல் நிலையம் தந்தது, அதே போன்று தொட்டில் குழந்தை திட்டம், பெண் சிசு கொலையை தடுக்க திட்டம் தந்தது என்று ஒரு தியாக வரலாற்றோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளிலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்களால் முடிந்த திட்டங்களையும் தொண்டுகளையும் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் அறிவார்கள். ஆகவேதான் நிரந்தர வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிற இயக்கமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சிகளும் களத்திலே நிற்கிறார்கள். அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வந்தவர்னு சொல்றீங்க சார், ஆனா அவர் மேடையில ஏறி அவர் பிரச்சாரத்துல பேசுறதுக்குள்ள அமைச்சர்களும் முதல்வரும் உடனடியா பதில் கொடுக்கறாங்களே அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம். நீங்க எத்தனையோ கேள்விகளை கேட்கறீங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்வார்கள். ஆனால் மாணவர் பாஸ் ஆவாரா இல்லையா என்பது அவர் பரீட்சை எழுதி அந்த மதிப்பெண் வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அதுபோல அவர் மாணவராக இருந்து எழுப்புகிற கேள்விக்கு ஆசிரியராக இருந்து அனுபவம் பெற்ற கட்சிகள், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சிகள் எல்லாம் அவரவர்களுக்குரிய பதிலை சொல்லுகிறார்கள். அது அவருக்கு தெளிவடைந்து பரீட்சை நன்றாக எழுதினால் மதிப்பெண் பெற்றால் அதற்கு பிறகு அது உரிய விவாதமாக. அவர் போகிற ஊர்களில் எல்லா பக்கம் பேசும்போது எங்களுக்கும் திமுகவுக்கும், அதாவது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கறத சொல்றாரு. சில நேரங்களில் மாணவர்கள் எழுப்புகிற கேள்வி சந்தேகங்கள் அது அவர்களே அறியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், புரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், படிக்காமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம், வரலாறை தெரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம். நான் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திமுகவை வீழ்த்துகிற சக்தியும் ஆற்றலும் வலிமையும் அனுபவமும் கிளை கழகமும் தொண்டர்களும் மக்கள் செல்வாக்கும் கொண்ட புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை வெல்லும். மற்றவர்கள் எல்லாம் சொல்லும். எம்ஜிஆரை பயன்படுத்துறாரு, இதே வேற கட்சி எம்ஜிஆரை பயன்படுத்திருந்தா ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றிருப்பாங்க. ஆனா விஜய் அவருக்கு அதான் சொல்றேன், புரட்சி தலைவரையும் அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் சொல்லாமல் தமிழகத்திலே யாரும் வரலாறை எழுத முடியாது, பொது வாழ்க்கையை தொடங்க முடியாது. ஆகவே எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய தலைவர்களை, இருவரும் தெய்வங்களை அவர் தொடங்கி வைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. இந்த தாய் நாட்டு மக்கள் அதற்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முத பஸ் விட்டது யாரு? எடப்பாடியார் தான். அதனால எடப்பாடியாரை பார்த்து இப்போது எல்லோரும் பஸ் விடுகிறார்கள். முதலாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டிலே சூளுரை ஏற்றது யாரு? மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் முதலாக தைரியத்தோடு நெஞ்சுரத்தோடு மக்களை நம்பி, தொண்டர்களை நம்பி, ஏழைகளை நம்பி, எளியவர்களை நம்பி, சாமானியர்களை நம்பி சூளுரைத்தான்.
அதைத்தான் அம்மா அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். அதைத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த வெற்றி வரலாறு படைப்பதற்காக உழைத்துக் கொண்டார். 2006 விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட 2026 விஜய் தாக்கம் அதிகமா இருக்குன்னு டிடிவி பேசியிருக்காரு. ஒருவேளை பேர் அப்படி இருக்கிறதுனால ஏதோ சொல்லியிருக்காங்களா என்னமோ தெரியல. தெளிவா சொல்றேன், இந்த ஆக்கம், இயக்கம், தாக்கம், இந்த மாதிரி ஏதாவது எதிர்முனையே நிறைய சொல்லலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஏற்படுத்துகிற அந்த தாக்கம் தான் இன்றைக்கு அனைத்து ஆளுகிற கட்சி மற்றும் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியிலே உறைந்து போயிருப்பது நமக்கு தெரிகிறது. ஒரு சாமானியர், ஒரு தொண்டர் எந்த விதமான ஒரு கவர்ச்சி எதுவும் இல்லாமல் முக மலர்ச்சியோடு இதுவரை எனக்கு தெரிந்து 80 லட்சம் மக்களை இதுவரை சந்தித்திருக்கிறார்கள். நேரில் பல ஊர்களுக்கு நாங்கள் அங்க மக்களோடு மக்களாக நின்று பார்க்கிறோம் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று. ஒரு சாமானியர் தன்னுடைய உழைப்பால் இந்த அளவுக்கு விண்ணளவு உயர்ந்து மக்களை பாதுகாப்பதற்கு அவர் முன் வந்து அர்ப்பணித்திருப்பது நான் மட்டுமல்ல, சரவணன் மட்டுமல்ல, பாலு மட்டுமல்ல, நீங்களுமே அதை வரவேற்க வேண்டும். இது மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை. இப்ப நேத்து விமான நிலையத்தில் அன்பு சகோதரர் தனுஷ் அவர்கள் ஒரு திறப்பு விழாக்கு போயிருக்கிறாங்க. அவர் விமான நிலையத்திலிருந்து காவல் அதிகாரிகள் அவரை கூட்டிகிட்டே வர முடியல. உங்க தொலைக்காட்சிகள்ல தான் நீங்க ஒளிபரப்புனீங்க. அதை நம்ம என்ன போய் சொல்றது? திறப்பு விழாவுக்கு திரைப்படத்திலே முன்னணி நட்சத்திரங்களாக இருப்பவர்கள் வந்து திறப்பு விழா நடத்துகிற போது அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி காவலர்கள் அவர்களிலிருந்து பாதுகாப்பதே மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுகிறது. இதை எந்த கணக்கிலே சேர்ப்பது, எந்த வழக்கிலே சேர்ப்பது, எந்த விவாதத்திலே சேர்ப்பது? ஆகவே பரீட்சை எழுதுகிறவர்கள் எழுதணும், அதற்கு பிறகு மதிப்பெண் மக்கள் கொடுப்பார்கள். அந்த மதிப்பெண்ணை வைத்து நீங்கள் ஊடகங்கள் அருமை பெருமைகளை எல்லாம் விவாதங்களாக வைத்தால் அது வரவேற்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சையே எழுதாம படிக்கிறதே பார்த்து குமார், சில பேர் மனப்பாடமா படிப்பாங்க, சில பேர் முட்டி முட்டி படிப்பாங்க, சில பேர் ஓடி ஓடி படிப்பாங்க, சில பேர் நடந்து கொண்டே படிப்பாங்க, சில பேர் படுத்துக்கொண்டே படிப்பாங்க. ஆனா பரீட்சையில் கிடைக்கிற மதிப்பெண் வைத்து தான் அவங்க எப்படி படிச்சாலும் மதிப்பெண்ணை வைத்து, மக்கள் கொடுக்கிற மதிப்பெண்ணை வைத்து தான் அவர்களுடைய எதிர்காலம் இருக்கு. மதிப்பெண் வரட்டும், எதிர்காலத்தை குறித்து விவாதிப்போம். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை.